தானே வைக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல. நம்ம கொஞ்ச நேரம் வெளியே இருக்கலாம்னு பார்த்தா இப்படி சவுண்டு கேட்டுட்டு இருக்க. ஆச்சி திருவிழால அப்படிதான் இருக்கும். இங்க வைக்காத அங்க வைக்காதேன்னு நம்ம சொல்ல முடியாது. மாதிரி ஏசி விட்டு போயிடுவான். அம்மா காது என்னான்னு அடக்கி இனி ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா என்ன பண்ண முடியும், இன்னும் ஒரு 10 நாளைக்கு இப்படிதான். ஆமா ஊர்ல இருந்து யாரும் வரலையா? உங்க பிள்ளைங்க பேரம்பெத்தி யாரும் வரலையா? அதை ஏன் கேட்க, என் மோவன் 2 பேரும் வரணும் தான் இருந்தவ. மருமக்க 2 பேரும் இருக்காவல. ஏம்மா ஊருக்கு வரணும்னா அவளுக்கு காலும் கையெல்லாம் வலிக்கதான் செய்யும். ஆனா அவங்க ஆத்தா வீட்டுக்கு போனோம்னா நல்ல குஷியா கிளம்புவாளுகோ. கூப்பிட்டுட்டே தான் இருக்கேன். பேரம்பேத்தி எல்லாம் பார்க்க ஆசையாதான் இருக்கு. வாங்க திருவிழாக்கு ஒரு 10 நாள் நின்றுட்டு போகலாம். 10 நாள் இல்லைனாலும் கடைசி 5 நாளாச்சும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். என் பசங்க 2 பேரும் டெய்லி ஒரு நாள் ஃபோன் அடிச்சிருவான். ஆனா மருமக 2 பேரும் என்கிட்ட பேசுறதே கிடையாது. அப்படி என்ன குடும்பம் பண்ணிட்டேன் நானு? என்ன பண்ணதுக்கு ஆச்சி? இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்காவ. ஆனா என் மருமக எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எது சொன்னாலும் கேட்பா. வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையை அவதான் பாப்பா. பரவாயில்ல, இப்படியும் பொம்பளைங்க இருக்குல்ல. இது எல்லாரும் எங்க போறீங்க? நாங்க எல்லாரும் இங்க கோயிலுக்கிட்ட தான் போறோம். கோயில்ல பூ பிச்சு போடுறதுக்கு கூப்பிட்டாவளா? அங்கே வெளியே தான் எல்லாரும் இருப்பாங்க போல இருக்கு. என்ன ஆச்சி, உங்ககிட்டே தந்துட்டாங்களா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் இங்கே வெளியே இருந்து பேசிட்டு அந்த போய் படுக்கலான்னு பார்த்தேன். 2 கூட நிறைய பூ எடுத்துட்டு வந்து பிச்சு போடுங்கன்னு தந்துட்டு போயிட்டான். அந்த என்ன இவளையும் கூப்பிட்டு இருத்தி வச்சு அப்படியே பேசி பூவெல்லாம் பிச்சுட்டு கிடக்கும். வெளியே இருக்கவா முடி பயில அங்கேயும் இங்கேயும் ஓடதும் சாடதுமா இருக்கு. என்ன பாக்ஸை கொண்டாந்து இதுல வச்சுட்டான். இன்னும் இப்படிதான் 10 நாள் இப்படிதான் இருக்கும். ஆமா, யாருக்கிட்ட என்னத்த சொல்லதுக்கு, அதனால அப்படியே விட்டாச்சு. கோயிலுக்கிட்ட தான் வரலான்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் அதுல நிக்கலான்னு பார்த்தேன். அந்த பூ இங்க கொண்டு வந்தாச்சுன்னு இதுல இருக்கேன். சரியாச்சி, நாங்க அப்ப கோயிலுக்கிட்ட போறோம். சரிம்மா போயிட்டா. 4 பேர் எப்பவும் ஜோடி போட்டு தான் சுத்துவாளுகோ. 4 இல்ல ஆச்சி 5. இந்த உமா உண்டுல்ல, அவ பெத்து கிடக்கிறதுனால இப்ப கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. 28 கழிஞ்சாதான் கோயிலுக்கெல்லாம் போக முடியும். அதனால அவ வீட்டுல கிடக்கா. இல்லைன்னா அவளும் சேர்ந்துதான் போவா. ஆமா, எங்க போனாலும் ஒன்னா போவாங்க, ஒன்னா வருவாங்க. இவளுக்குள்ள சண்டையெல்லாம் ஒண்ணு வராதோ? எங்க அந்த வசந்தின்னு ஒருத்தி இருக்கால, அந்த ரோஸ் கலர் சாலை சரியான ஆளாகும். அப்படியா? பாக்கிறதுக்கு நல்ல பாவம் மாதிரி தானே இருக்கா? ஆச்சி பாக்கிறதுக்கு அப்படிதான். ஆனா சரியான ஆளு. அவள்கிட்ட எல்லாம் வாயே கொடுத்துட முடியாது. வாயை கொடுத்தோம் நம்ம காலி. அப்படியா? ஆமா, நாளைக்கு நீங்க எப்படி கொடியேத்து பார்க்க வரீங்களா? ஆமா, 8:30 9 மணி தானே சொன்னாங்க. ஆமாச்சி 8:30 9. சரி அப்ப காலையில போகணும். மத்தியானம் சாப்பாடு உண்டாட்டி? ஆமா, இந்த 10 நாளுக்கு கோயில தானே சாப்பாடு. அது மட்டும் இல்ல, வயசானவங்களுக்கு வீட்லயே எடுத்துட்டு வந்து தருவாங்களாம். ஆனா இப்போ வந்து பார்சல் எல்லாம் போடுறதுக்கு முடியாது அப்படின்ட்டு நம்ம பாத்திரம் கொண்டு போய் வாங்கிட்டு வரலாமா. ஆச்சே, நீங்க கியூல எல்லாம் நிக்க வேண்டாம், நேர பாத்திரம் கொண்டு போங்க. உங்களுக்கு சாப்பாடு எடுத்து தருவாங்க, நீங்க வீட்டுல வந்து சாப்பிடலாம். ஆமா, இந்த கியூல எல்லாம் யாரால நிக்க முடியும்? தட்டத்தையும் முடிச்சுட்டு அழகா இருக்க வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டோன்னா நல்லா இருக்கும். இருந்து அழகா சாப்பிட்டுட்டு வரலாம். இது ஒரு கறியை வாங்குறதுக்கு அங்க போகணும், சாம்பாரை வாங்க இங்க போகணும், ஒரே பாடெல்லாம் இருக்கும். ஒரு ஊர்லயும் இப்படி கிடையாது. தட்டத்தையும் பிடிச்சிட்டு நிக்கணும். நாமளாம் ஒரு வாளியை தூக்கிட்டு போய் அதுல கறியை வாங்கிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் சோறையை வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினா நைட்டுக்கு தோசை ஊற்றி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். என் மருமக சாப்பிட போயிருவா பிள்ளைகளை கூட்டிட்டு. அப்படியே வரும்போது டிஃபன் பாக்ஸையும் கொடுத்துட்டு எனக்கும் வாங்கிட்டு வர சொல்லணும். யாரால அந்த வெயில போய் நிக்க முடியும்? நாளைக்கு காலையிலக்கு எதுவும் சாப்பாடு உண்டா? காலையிலக்கு ஒன்றும் கிடையாது. காலையில கொடியேற்று பார்த்துட்டு வீட்டில் வந்து தான் சாப்பிடணும். ஐயா அப்படியா? அப்ப காலையில சாப்பாடுக்கு என்ன பண்ணதுக்கு? ஆச்சி, எங்க மருமக வீட்டுல இருந்து எல்லாரும் வாராவலாம். அதனால நாளைக்கு காலையில காப்பி எங்க வீட்டுல வச்சிருக்கேன். நீங்க வேணா வாங்க. உங்களுக்கு ஒத்தைக்கு தானே ஆச்சு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இட்லி சாம்பார் வடை எல்லாம் வச்சிருக்கேன். வீட்டுல எல்லாத்தையும் வைக்க முடியாது. அதனால அந்த பக்கத்து தெருவில் ஒருத்தி இருக்கால லீலா, அவகிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவ இத்தனை சாப்பாடு இந்த மாதிரி இட்லி சாம்பார் எல்லாம் வச்சு தருவா. அவகிட்ட ஆர்டர் கொடுத்தேன், காலையில கொண்டு வரேன்னா. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அங்கேயே காப்பி குடிக்கலாம். அப்படியா? சரிட்டி, அப்ப நான் காலையில வரேன். இந்த பேட்டை எதுக்கு இப்படி இருக்கு? சத்யா, சத்யா, போன்ல என்னத்தையும் நோண்டிட்டு இருக்கேன். நான் அப்பதே வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கம்ல. ஒன்னும் இல்ல, உனக்கு இப்ப என்ன வேணும்? இடி, நான் கோயிலுக்கிட்ட போறேன், ஜனனி அக்கா வீட்டுக்கிட்ட. நீ வரியா? அங்கதான் அம்மா பெரியம்மா சித்தி எல்லாரும் இருக்காங்களாம். வரியா? நான் ஒண்ணும் வரல, நீ போறேன்னா போ. இடி வாட்டி, எல்லாரும் அங்க இருக்கவ ஜாலியா இருக்கும். இவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்கிறதுக்கு. நான் எதுக்கு உன் கூட வரணும்? அம்மா போகும்போது அம்மா கூட போயிருக்க வேண்டியதானே? நான் அப்பவே போலான்னு தான் நினைச்சேன். அம்மா வெளியே இருந்து பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்பதான் போன் அடிச்சாவ, எல்லாரும் இங்க இருக்காங்க வரேன்னா வா அப்படின்னு. நான் வரல சோனி. சத்யா, ஏன் சத்யா இப்படி இருக்கேன்? நான் தனியா போக முடியாதுல, என் கூட வாயேன். கடுப்பாக்காம பேசாம போயிரு. சரி நீ வரலன்னா விடு. நாளைக்கு நீ எந்த ட்ரெஸ் போட போற? எனக்கு தெரியாது. தெரியாதா? எப்பவும் ஒரு நாள் இல்ல 2 நாள் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவேன். சோனி, உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்க? இது யாம்டி இப்படி இருக்க? மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அம்மிட்ட எதுவும் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டியா? தயவு செஞ்சு போயிரு சோனி, உன்கிட்ட சண்டை போட
எரிச்சலாம் வருது. எதுக்கு தான் இன்னைக்கு காலேஜுக்கு போனனும், பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம். பேசணும்னு கூப்பிட்டதோடி எனக்கு முடியாது, டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திட்டு இப்போ எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. இவ எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியலையே. சரி நாம பாட்டுக்கு போவோம். சரி அப்ப நீ வரலா? இல்ல. ஓகே அப்ப நான் போறேன். எல்லாரும் இருப்பாங்க, ஜாலியா இருக்கும். வீட்டில் வேற தனியா இருக்க போற, பார்த்து பத்திரமா இருந்துக்க. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து இருந்துக்க சத்தியா. பைத்தியக்காரி போற பக்கத்துல என்ன சொல்லிட்டு போறான்னு பாரு. ஐயோ நம்ம இங்க தனியா இருக்கணுமா? பெரிய இவ மாதிரி வரலன்னு சொல்லிட்டேன், இப்ப வாரேன்னு சொன்னா சரி வராது. பைத்தியக்காரி விட்டுட்டு போயிட்டால. சரி ஒரு 10 நிமிஷம் தானே இப்படியே இருப்போம், அதுக்குள்ள அப்பா வந்துருவாங்கன்னு நினைக்கேன். அடேங்கப்பா, கோயிலை எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆமா சின்ன பண்ணே, போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அழகா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, இந்த வாட்டி நல்ல கலெக்ஷனா இருக்குன்னு நினைக்கேன். ஆமா, நானே 2000 கொடுத்துருக்கேனே. நீங்க கொடுத்த 2000க்கு தான் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் சின்ன பண்ணே எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்க? பின்ன என்னக்கா 2000 கொடுத்தேன்னு பெருமையா சொல்லுங்க. ஒருத்தங்களும் 5000 10,000 அன்னதானத்துக்கு கொண்டு வந்து ரசீது எழுதிட்டு இருக்காங்க. சரி, டெக்கரேஷனுக்கு நீங்க 2000 கொடுத்தீங்க, அன்னதானத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அது நான் இனிமே தான் கொடுக்க போறேன். எது, திருவிழா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா? இல்ல, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொடுத்துருவேன். எங்க வீட்டுக்கார அவைய கொண்டு போய் குடிக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படியா? சரி பாப்போம் எவ்வளவு கொடுக்காருன்னு. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் நம்மள மட்டம் தட்டிட்டே இருக்க வேண்டியது. இவ மட்டும் கிடையாது, எல்லாரும் இப்படிதான். பூ எடுத்து போடதான் இவ்வளவு பேர் இருக்காவல, நம்ம எதுக்கு? அந்த அளவுக்கு பூ வந்து இறங்கியிருக்கு. ஒரு பெரிய லாரி நிறைய வந்துச்சான். அப்படியா? ஆமாக்கா, எல்லா வருஷமும் 1ஆம் திருவிழா அன்னைக்கு இப்படிதானே புஷ்பாபிஷேகத்துக்கு இவ்வளோ பூ வந்து இறங்கும். இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய தான் வந்திருக்கா, அதனால ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுருக்காவ. சரி, இப்போ யாருக்கிட்ட போய் கேட்கறதுக்கு? நான் வந்துட்டாருல. என்னக்கா எல்லாரும் இதுல நிக்கீங்க? இல்லனே, பூ எடுத்து படத்துக்கு கூப்பிட்டுருந்தீங்கல்ல, அதான் வேலை இருக்கா இல்லையா? பூவெல்லாம் ஏகப்பட்டது லாரியில வந்து இறங்கியிருக்கு. ஆள் இல்லாம தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரா போய் கூப்பிட்டா எங்களுக்கு திருவிழா, வீட்டில் வேலை கிடக்கு, வீட்டில் விருந்துக்காரர் நிற்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா, எங்க வீட்லயும் அப்படிதான் விருந்துக்காரெல்லாம் நிக்காங்க. சரி, கோயிலுக்காண்டி ஏதாவது பண்ணணுமே தான் வந்தோம். சரிக்கா, ஒரு 5 நிமிஷம் நீங்க அந்த ஷெட்டில் போய் இருந்துக்கிடுங்க, பூ எடுத்துட்டு வர சொல்லி. சரி, நாங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, எங்களுக்கு வீட்டுல வேலையெல்லாம் இருக்கும்ல. இருங்கக்கா, நைட்டுக்கு சாப்பாடு, காஃபி, டீ எது வேணும்னாலும் கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம். அடி தூள். என்ன எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? அதுக்குன்னு சிக்கன் மட்டன்னு கேட்டுறாதங்கம்மா, திருவிழா ஆரம்பிச்சாச்சு. என்ன சாப்பாடு எல்லாம் போதும், எதுனாலும் வாங்கிட்டாங்க. பூ எடுத்து போட எங்களுக்கு மட்டுமா இல்ல வீட்டுல எல்லாருக்குமா? ஆமா, ஊரையே கூட்டிட்டு வாங்க, எல்லாருக்கும் வாங்கி தரேன். போய் இருங்கம்மா அந்த ஷெட்ல, நான் எடுத்துட்டு வரேன் பூவை. சரி அண்ணே, இப்போதைக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், எல்லாருக்கும் சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. மண்டபத்துல எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குமா, வேலை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் காஃபி டீன்னு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க, கொஞ்ச நேரமாச்சும் வேலை பண்ணுங்க, அதுக்குள்ள வந்துடும். என்ன வசந்தி, சும்மா இரு. அப்படி என்னதான் நினைப்பாரு, நம்ம வந்ததே 9 மணிக்கு, பிள்ளைகளே ஒவ்வொருத்தரும் 6 மணிக்கே இங்க கிடந்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததோடி காஃபியை போடு டீயை போடுன்னு கேட்டா அவர் என்னதான் நினைப்பாரு? எல்லாருக்கும் சேர்த்து தானே கேட்டேன், நானே எனக்கு மட்டுமா கேட்டேன்? சரி அம்மா, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. என்ன, நாங்க அந்த ஷெட்ல இருக்கோம், நீங்க பூவை எடுத்துட்டு வாங்க. நான் பையன்கிட்ட கொடுத்து விடு. சரிண்ணே, வாங்க நம்ம அதுல போய் இருப்போம். பரவாயில்ல, ஷெட்டு நல்லா பெருசாக தான் போட்டிருக்காங்க. ஆமா சின்ன பண்ணே, நாளைக்கு கொடியாத்தது 8:30 9 மணி தான், நல்ல வெயில் வந்துடும். ஃபர்ஸ்டே வந்து இதுல இடம் பிடிச்சி இருந்துடணும். ஆமாக்கா, அப்படி இல்லைன்னா கோயிலை சுற்றி நிற்கணும், நின்னா ஒரே வெயிலாக இருக்கும். இதில் இருந்தான்னா கொஞ்ச நேரம் அப்படியே செம்மையாக நின்று பார்க்கலாம். நாளைக்கு எல்லாரும் காலையில கோயிலுக்கு வரும்போது என்னையும் கூப்பிடுங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. சரிக்கா, நான் கூப்பிடுங்க, ஃபோன் அடிக்க, நீங்கள் ரெடியாக நின்னுங்க. எப்பவும் இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் பார்த்தா நீங்க தனியா போயிருவீங்க. கடைசியில எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க கம்பெனிக்கு. நான் கூப்பிடேன் வசந்தி அக்கா, ஃபோன் அடிக்கும்போது நீங்கள் ரெடியாக வெளியே நின்னுங்க, அவ்வளோதான். சின்ன பண்ணே, நாளைக்கு சேலை கட்ட போறியா சுடிதார் போட போறியா? சேலை தான் கட்டணும்க்கா, நான் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கேன், காலையில் ஒழுங்காக வந்துச்சுன்னா நீட்டாக கட்டிட்டு வருவேன், அப்படி இல்லைன்னா சுடிதார் தான். புது ட்ரெஸ் ஒன்று வாங்கலையோ? புதுசு எதுக்குக்கா, நம்ம தான் கல்யாண வீட்டுக்கு போனப்போ நமக்கு 2 சேலையெல்லாம் எடுத்து தந்தாவல்லாம், அதில் ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன் நீங்கள் புது ட்ரெஸ் எடுத்துருக்கீங்களோ? என்ன செய்திக்கு, ஒரு சேலை எடுக்கனாலும் வீட்டில் அடி போட்டேன், ஆனால் இவரு ஒத்துக்கவே இல்லை. பிள்ளைங்களுக்கு வேணா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன், ஆனால் உனக்கு மட்டும் எடுத்தே தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுலேயும் கடுப்பான விஷயம் என்னன்னு தெரியுமா சின்ன பண்ணே? என்னக்கா? இந்த மனுஷன் இருக்காருல்ல, எனக்கு சேலை எடுத்து தர மாட்டாராம். ஆனால் அவங்க அக்கா, அவங்க அம்மா எல்லாரும் வராங்களா திருவிழாக்கு. இப்போ எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அவங்க அக்காக்கு, அம்மைக்கு, பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காரு. ஏக்க, உங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு எடுத்து தந்தாங்கல்ல, அதனால அந்த அண்ணன் எடுக்காண்டான்னு சொல்லியிருப்பாரு. ஆமா வசந்தி, உங்க மாமியாரு மைனியாரு யாரும் வரமாட்டாங்கல்ல திருவிழாக்காண்டி, எல்லாரும் வரும்போது ட்ரெஸ் எடுத்து தரேன்டமா. நானே பிள்ளைங்களுக்குலாம் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனால் இப்போ கல்யாணத்தோட நிறைய ட்ரெஸ் எடுத்ததுனால தான் வேண்டானே முடிவு பண்ணியிருக்கேன். இக்கா, நீங்க கேட்டா அந்த அண்ணன் எடுத்து தரமாட்டேன்னு சொல்லுவாரா? அது சொல்ல மாட்டாரு, ஆனால் நான் கேட்க மாட்டேன் வசந்தி. ஏற்கனவே நிறைய சேலை இருக்கு, எதுக்கு போட்டு சும்மா பைசாவை செலவழிச்சிட்டு. ஆனால் இந்த
மனுஷனை எப்ப கேட்டாலும் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லுவாரு. அது நீங்கள் மாதத்துக்கு ஒரு சீலை எடுக்கீங்கல்ல, அதனால தான். எங்க சின்ன பொண்ணு நான் எடுத்தேன். கல்யாணத்துக்கு போகும்போது ஒண்ணு எடுத்தேன். கல்யாண வீட்டுல அவங்க ஒண்ணு எடுத்து தந்தாவ. நான் இப்ப திருவிழாக்கு ஒண்ணு கேட்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்லைக்கா, தப்பே இல்லை. ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு தெரியலையே. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளை வரும், இவன் மூஞ்சியும் மொழியும் சரி கிடையாது, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு. நான் தான் நல்ல மனுஷனா இருக்காரேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ கஷ்டப்படுறதும் நான் தான். இவியலால தான் அந்த அண்ணனுக்கு கஷ்டம். எப்படி புலம்பிட்டு இருக்குன்னு பாரு பொம்பளை.